தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குது பார்த்துக்கோங்க. அதில் பறக்கும் படைன்னு ஒன்று இருக்குது பார்த்துக்கோங்க. எப்போ ஆளும் கட்சியினுடைய எம்எல்ஏ வந்தாங்கன்னா அந்த ராதா மேடம் மாதிரி நம்ம அண்ணன் வேல்ராஜ் கேட்டார் பாரு, ஏன்பா அந்த டிக்கிலாம் திறக்காமல் என்ன விட்டுட்டிங்களாமே அப்படின்னு கேட்டபோது, இல்லையே போலீஸு எல்லாம் சோதனை பண்ணாங்களே, விஷுவல் இருக்குமா, ஒன்றுமே நீங்கள் சோதனை பண்ணலைன்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ நம்ம வெளியில் விட்டுருந்தோம். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம கலெக்டர் ஆஃபீஸுக்கே ஒரு பெரிய விஆர் லாஜிஸ்டிக்கு லாரி வந்து நிற்கிது. என்னடான்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது அது ஃபுல்லாக தையல் இயந்திரம், எல்லாமே தையல் இயந்திரமாக இருக்குது. எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லை சார் திமுகக்காரங்க, திமுகனா இப்போ தேர்தல் டேட் அறிவிச்சாச்சு, பறக்கும் படை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பாஜக மற்றும் அதிமுகவை சார்ந்தவங்க அந்த லாரியை சிறைப்பிடிச்சிட்டாங்க. சிறைப்பிடிச்சதோடு மட்டும் இல்லாமல், மேடம் என்ன மேடம், சாதாரண ஒரு விவசாயி கல்யாணத்துக்கு 50,000 80,000 கொண்டு போனால் உள்ளக்க பிடிச்சி போட்டுடுறீங்க, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு 3 லட்ச ரூபா அவங்க உடனே அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நகையெல்லாம் விற்று அந்த காசு எடுத்துகிட்டு போகும்போது அதை பிடிச்சி உள்ளக்க போட்டுறீங்க. ஆனால் இதை பாருங்கள், இன்னொரு தையல் இயந்திரம் வந்திருக்கு, சும்மா பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்களே அப்படின்னு கேட்டபோது, இல்லைங்க அதெல்லாம் சீல் வச்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை மட்டும் கிடையாது, ஆல்ரெடி நிறைய தையல் மிஷினை இறக்கியிருக்காங்க, அதையும் என்ன செஞ்சுருக்காங்க, சீல் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டியது சாதாரண மக்கள் கிடையாது, இதெல்லாம் செய்ய வேண்டியது தேர்தல் அதிகாரிகள், பறக்கும் படையினர், இவங்க தான் செய்யணும். நீங்கள் கொஞ்சம் விஜிலாக இருக்கணும், விஜிலன்ஸாக இருக்கணும். விஜில் இதெல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை ஏமாற்றும் விதமாக எல்லாருக்குமே பரிசு பொருட்கள்லாம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலெல்லாம் வெளியானது. அப்படி இருந்தும் கூட இன்னும் பரிசு பொருட்கள் எந்த தங்கு தடையும் இல்லாமல் பலருக்கும் கிடைத்து வருகிறதே. உண்மையிலேயே பறக்கும் படையெல்லாம் ஆக்டிவாக தான் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா மக்களுக்காக இந்த 30 நாள் நீங்களும் வேலை செஞ்சு தான் ஆகணும். பாவம் இல்லையா மக்கள், ஒரு ஆட்சி மாற்றத்தையோ இல்லை இருக்கிறதுல நல்ல கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய மனதை, அவங்களுடைய ஐடியாவை, அவங்களுடைய மண்டையை கழுவுற விதமாக இப்படி ஃப்ரீபீஸ் எல்லாம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏளனமாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய அரசியல் வியாதிகளிடமிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு தேர்தல் படை, அப்படி இல்லைனா இந்த பறக்கும் படை ஒரு முக்கிய காரணியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் நம்முடைய கருத்தை தெரிவித்துக் கொள்வோம். நம்ம டைரக்டர் லெனின் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறீங்களா? தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் பக்கமும் பாஜக எதிர்ப்பில் தொடர்ந்து உறுதியாக நிற்கும் சிபிஎம் மற்றும் விசிகாவுக்கு உரிய இடங்களை கொடுக்காமல் இழுத்தடிக்கும் திமுக, ஒடுக்கப்பட்ட மற்றும் உழைக்கும் மக்கள் விரோத சாதி ஆதிக்க கார்ப்பரேட் ஆதரவு கட்சி என்பதை தெளிவாக்குகிறது. லெனின் பாரதி இயக்குனர் அப்படின்னு சொல்கிறக்கூடிய தகவல். உண்மையிலேயே இப்போ சிபிஎம்முக்கு 5 தொகுதி அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க போல். அடுத்ததாக விசிகாவுக்கு 4 தொகுதியா இல்லை 6 தொகுதியா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் இரட்டை இலக்கு அப்படின்னு சொல்லி விசிகா ரொம்ப பெரிய அளவில் பேசலை. எங்களுக்கு இரட்டை இலக்கு தேவையில்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி பாண்டே அவர்களுடைய இன்டர்வியூ நான் பார்த்தேன். இப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சிபிஎம் அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது இந்திய லெவலில் இருக்கக்கூடிய கட்சி, அதனால் அவங்களுக்கு ஒரு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுல தப்பு இல்லை. தேமுதிகவுக்கு 8 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அவங்க போன தடவை இல்லாட்டி அதுக்கு முந்தின தடவைலாம் எதிர்கட்சியாக ஒரு தடவை எதிர்கட்சியாக வந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்கு 8 சீட்டு கொடுக்கறதுல தப்பு இல்லை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அப்படியாங்க, அவங்க நேஷ்னல் லெவல் பார்ட்டிங்க, அதனால் அவங்களுக்கு 20 25 சீட்டு 28 சீட்டு கொடுக்கறதுல தப்பு இல்லை. அப்போ விசிகாவுக்கு எங்களுக்கு 6 சீட்டு 10 சீட்டு கேட்டால் கிடைக்காது, 6 சீட்டு கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதை விட பெரிய முட்டு திமுகவுக்கு வேறு யாராலையுமே கொடுக்க முடியாது. மிஸ்டர் திருமாவளவன் அவர்களே, ஏன் இதை சொல்கிறோன்னா, உங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை ஒரு நண்பர் எழுதியிருந்தார், விசிகா அப்படிங்கிறது சணல் கயிறால் கட்டப்பட்ட காட்டு யானை அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே விசிகாவினுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. திருமாவளவன் அவர்கள் ஏன் பயப்படுறாரு, அவரை எது தடுக்குது, இல்லை எந்த மாதிரியான ஒரு விஷயத்தால் அவர் இப்படி ஒதுங்கி நிற்கிறாரு? அடுத்த 5 வருஷத்தில் விசிகா காணாமல் போயிடும். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா திமுக தான் சொல்லுவாங்க பாஜக பிற கட்சிகளை முழுங்கி விடும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே திமுக பல கட்சிகளை விழுங்கி விட்டது. அதில் மதிமுக ஒரு கட்சி, விசிகா ஒரு கட்சி, கம்யூனிஸ்ட் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்க இப்போ ஓரளவுக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறனால அப்படியே வெளியில் தென்படுறாங்க. காங்கிரஸ் சுத்தமாக தமிழ்நாட்டில் சோழி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே விசிகாவை காப்பாற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் ஏன் பயப்படுகிறார்? இரட்டை இலக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி தொகுதி பங்கீடு அப்படின்னு சொல்லி பாஜகவை பாருங்கள், பாஜக அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27+ இடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, அமமுகவுக்கு 11 இடம் ஏதோ போட்டிருக்காங்க, பாமகவுக்கு 20+ இடங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும்போது தான் திருமாவளவன் அவர்களுக்கான அந்த மதிப்பு மரியாதையும் சரிந்து வருகிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி கரெக்டாக ஒரு கேள்வியை கேட்டார்,
பட்டியலின மாணவி தற்கொலை செய்து கொண்டாரே, அதை பற்றி ஒரு வார்த்தை கூட திருமாவளவன் அவர்கள் ஏன் பேசவில்லை? நாங்குநேரியில் பட்டியலினத்தை சார்ந்த ஒரு விவசாயி எவனோ ஒருத்தனால வெட்டி கொல்லப்படுகிறார். அவங்களுடைய மகள் 23 வயசு ஆனது, எங்கள் அப்பாவுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கல, என்னையும் எங்கள் அப்பா கூடயே சேர்த்து புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களே, அதெல்லாம் எதிர்த்து ஏன் பேசவே இல்லை? திருமாவளவன் அவர்கள் திமுகவை இத்தனை முறை அணுகுகிறார். எனக்கு 6 சீட்டு வேணும், 8 சீட்டு வேணும், 10 சீட்டு வேணும், அட்லீஸ்ட் 6 சீட்டாவது தாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் நீங்கள் இறங்கி கேட்குறீங்களே. இதே மாதிரி திமுகவுக்கு இந்த மாதிரியான விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. நிறைய ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட இடத்துல குவாரிகள் இயங்கி வருகிறது. இதெல்லாம் எதிர்த்து என்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பேசுவார் அப்படிங்கிற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்கார். ஸோ இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் கிடையாது, என்டையர் தமிழ்நாடு திருமாவளவன் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இடத்துல இப்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தடுமாறி கொண்டிருக்கிறார். 5 வருஷம், அடுத்த 5 வருஷத்தில் இதே மாதிரி ரொம்ப பம்மலா திமுகவுக்கு ரொம்ப பெரிய அளவில் விசுவாசமாக இருக்கிறேன் அப்படிங்கிற பெயரில் கூட்டணிக்காகத்தான் நான் வாழ்கிறேன், கூட்டணிக்காக தான் விசிகா, கூட்டணி தர்மத்தை போற்றுகின்ற விசிகா இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா விசிகா பாதியாக உடஞ்சி பாதி வேறு ஏதாவது கட்சி கூட இணைந்து விடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. விசிகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்களிடம் நீங்கள் நேரடியாக பேசினா இதுக்கான அனுபவங்கள் உங்களுக்கு தெரியும். அஸ் அ தலைவராக ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறதுக்காக வேணும்னா திருமாவளவன் அவர்களிடம் வருவார்கள். ஆனால் ஒரு கட்சியாக விசிகா திமுகவிடம் இப்போது அடகு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை பலரும் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இதிலிருந்து வெளிவர வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் 10க்கும் அதிகமான சீட்டுகளை வாங்கி வெற்றியோ தோல்வியோ மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிற பானை சின்னத்திலேயே களமாட வேண்டும் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்து. ஏன்னா விசிகாக்காக உழைத்தவர்கள் இருக்காங்க, அவங்க யாரும் திமுக உழைத்தவர்கள் கிடையாது, அவங்களுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ 25 வருஷங்களாக நீங்கள் அரசியல் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 சீட்டில் ஒரு 10 பேருக்கான ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது விசிகாவால் கொடுக்க முடியலைன்னா அந்த கட்சியில் உழைத்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பலரும் கேட்டு வருவதாகத்தான் திருமாவளவன் அவர்கள் இன்று வேதனைப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு காரைக்குடியில் இன்றைக்கு நடைபெற்ற நியூஸ் தமிழ் 24x7 தொலைக்காட்சியின் ஊடக விவாதத்தில் திருப்புவனம் பேரூராட்சி சேர்மனும் திமுகவின் மாவட்ட துணை செயலாளருமான சேங்கை மாறன் தூண்டிவிட்டு திமுகவினர் பொறுக்கித்தனம், கலவரச் சூழல் ஏற்பட்டு விவாதம் பாதியில் நிறுத்தம், நாம் தமிழர் கட்சி மண்டல செயலாளர் இளங்கோ காயம், கலவரம் செய்த திமுக பொறுக்கிகளை கைது செய்ய சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் தற்போது. இதை சுனந்தா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ரவுடிசம் செய்கிறதுக்கு ஆல்ரெடி செந்தில்வேல் அந்த அண்டா ஒருத்தன் பெரிய அளவில் ரவுடிசம் செய்வதாக நிறைய பேர் சொன்னாங்க. நான் யாருன்னு காண்பிக்க போகிறேன், நான் வெளியில் வந்தோடனே நிறைய தோழர்கள் வெளியில் நின்னாங்க. இந்த தோழர்கள்னால் யார்? இந்த மதுர் சத்யா மாதிரியான அயோக்கியன்கள் தானே உங்களுடைய தோழர்கள். ஏன்னா மதுர் சத்யா மாதிரியான அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தால் நான் கூட பேசுகிறதுக்கு தயங்குவதற்கான காரணம் நல்ல ஒரு கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவனால் இந்த சில்லற பயல்களாலெல்லாம் நிறைய அவமானம் வந்துவிடும் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா இந்த மதுர் சத்யா கம்யூனிஸ்டுடைய ஒரு முகமாக இருந்தான். ஏகப்பட்ட இடத்துல இந்த மதுர் சத்யா மாதிரியான அயோக்கியன்கள் பெண்களுக்கு ஆதரவாக நாங்கள் பேசுகிறோம், பெண்கள் விடுதலைக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போடுறது, தாம் பொண்டாட்டி அடுத்தவனுக்கு கொடுக்கறது, லுலு குரூப்பை வச்சு நடத்துறது, இதெல்லாம் பார்த்தும் பார்க்காம போயிட்டுருக்கோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உங்களால் முக்கியமான கட்சிகளுக்கு எந்த விதமான தொந்தரவும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். இதே மதுர் சத்யா எவன் கூடலாம் உட்காந்து டிவி டிபேட் ஷோ நடத்துவான் தெரியும்ல, அவனை எல்லாருமே பெரிய அளவில் போலியான வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போக போக தெரிய வந்துடும். அதெல்லாம் காலம் கரெக்டாக அடித்து கொடுக்கும். எந்த நேரத்தில் எவன் வெளியில் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் காலத்தின் கையில் தான் இருக்குது. ஸோ இங்கே பல நபர்கள் அடுத்ததாக நம்ம கலவரம் செஞ்சாவது, தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியாவது நம்ம ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் இதற்கு சற்றும் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். அடுத்ததாக சாத்தான்குளம் வழக்கு, 2 அப்பா மகன் கொல்லப்பட்டாங்கல்ல, அந்த 9 காவல்துறை அதிகாரிகளும் குற்றம் செய்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் அந்த ஜட்ஜி அந்த தீர்ப்பை வாசிச்சிருக்காரு. எந்தெந்த குற்றவாளிக்கு, அதாவது காவல்துறை அதிகாரிகள் இருக்கானுல்ல, அந்த 9 பேரில் எவனுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. சீமான் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். வேல் வாங்கி ஒரு பாடகராகவே முருகனை போற்றி வணங்கி அவருடைய பிரச்சாரத்தை இனிதே ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்று முழுவதுமாக நாம் தமிழர் கட்சி நபர்களால் பகிரப்பட்டு வருகிறது. அடுத்ததாக ஒரு செய்தி, தெற்கு வெங்கநல்லூர் பகுதியில் 30 ஆண்டுகளாக சுத்தம் செய்யப்படாமல் இருந்த குடிநீர் தொட்டியை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் சுத்தம் செய்தார். 60-70 வருஷமாக தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிட்டிங்க, 30 வருஷமாக ஒரு தண்ணீர் தொட்டியை நம்மளால் க்ளீன் பண்ண முடியலை, அதை அந்த மக்களும் எதிர்த்து கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தமிழ்நாட்டின் சாபமா இல்லை வரமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை. ஆனால் அதை கையில் எடுத்து அந்த மனுஷன் காணிக்கும்போது கருப்பு கருப்பாக வந்துச்சேயா, இதை தான் நம்ம குடிச்சிட்ருக்கோன்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா
கஷ்டம் இதெல்லாம். உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் எதை நம்பி நீங்கள் ஓட்டு போடுறீங்க? எப்படி ஓட்டு போட்டவங்க உங்களை வச்சிட்டு இருக்காங்க? உங்களை மக்கள்னு நினைக்கிறாங்களா? இல்லை வெறும் ஓட்டு இயந்திரம், ஓட்டுகள் போடக்கூடிய இயந்திரம், 500 கொடுத்தா அந்த இயந்திரம் நமக்கு ஓட்டு போடும், 1000 கொடுத்தா அந்த இயந்திரம் நமக்கு ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்கிறாங்களான்னு தெரியலை. எது எப்படியோ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. அவங்கவுங்க தொகுதிக்கு நல்ல நபர்கள் யார், நல்ல வேட்பாளர்கள் யாருன்னு தேர்ந்தெடுத்து 4 பேர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஓட்டு போட வைங்க. பரம்பரையாக நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னால் அடுத்த தலைமுறையை மறந்து விடுங்கள். அம்புட்டு தான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.